நாடறிந்த ஒரு தலைவர், அப்பழுக்கற்ற தலைவர், உலக நாடுகளே போற்றுகின்ற வகையிலே கரைப்படாத கரத்துக்கு சொந்தக்காரர் மக்கள் தலைவர் வைகோ அவர்கள் திருவள்ளுவரின் திருக்குறள் அரசு அலுவலகங்களில் அரசு சம்பந்தப்பட்ட அத்தனை இடங்களிலும் திருவள்ளுவர் படம், திருக்குறள் மக்கள் பார்வைக்கு வைக்கப்பட வேண்டும் என்று தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு கோரிக்கை வைத்தார். அந்த கோரிக்கையை தமிழக முதல்வர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் ஏற்றுக்கொண்டு அதை விரைவிலே அறிவித்திருக்கிறார். அனைத்து அரசு அலுவலகங்கள் மற்றும் பேருந்துகளில் எல்லா இடங்களிலும் திருவள்ளுவரின் திருக்குறள் மற்றும் திருவள்ளுவரின் சிலை படங்கள் வைக்கப்படும் என்று தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் அறிவித்திருக்கிறார். இதை மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் மல்லை சத்யா அவர்கள் வள்ளுவர் தந்த வாழ்வியல் என்ற தலைப்பில் ஊஎஸ் வைகோ என்ற காணொளி நிகழ்ச்சியில் விரிவாக அழகாக எடுத்துரைத்துள்ளார். கருத்தான வார்த்தைகள் அனைவரும் கண்டு அதை தெரிந்து கொள்வோம். அனைவருக்கும் அன்பு நிறைந்த மாலை வணக்கங்கள். கண்ணுக்கு தெரியாத உயிர்கொல்லி கொரோனா வைரஸ் கிருமி மனிதகுலத்தின் மீது நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த மாபெரும் யுத்தத்தின் காரணமாக அணு ஆயுத வல்லரசு நாடுகளே தன்னுடைய குடிமக்களை காக்க முடியாமல் பல்லாயிரக்கணக்கில் அந்த கொரோனா பலிபீடத்தில் இழந்து கையறு நிலை நின்று கொண்டிருக்கின்ற வேளையில் நாம் மீண்டும் ஒருவரை ஒருவர் சந்திப்போமா என்ற கேள்விக்குறி எழுந்திருந்த வேளையில் தனிமைப்படுத்துதல், சமூக விலகல், தடுப்பூசி என்று நாம் அதிலிருந்து மீண்டு வந்திருந்தாலும் நம்முடைய இதய நேசிப்புக்குரிய பலரை இந்த கொரோனா பலிபீடத்தில் நாம் இழந்து கவலையோடு நின்று கொண்டிருக்கின்ற இந்த வேளையில் இன்றைக்கு ஊஸ் வைகோ என்கின்ற இந்த காணொளி சார்பில் கணக்கு பார்க்காமல் வந்து பிழைகின்ற கனமழையை போன்று எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் இந்த நிகழ்வை நெறிப்படுத்தி நெறியாண்மை செய்து கொண்டு வருகின்ற கொளத்தூர் பகுதி கழகத்துடைய ஆற்றல் மிகுந்த செயலாளர் லட்சிய தலைவர் வைகோவுடைய பாசத்திற்குரிய கண்மணி அண்ணன் ஜிஆர்பி ஞானம் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் வரவேற்புரையாற்றிருக்கின்ற கவிஞர் பன்னீர்செல்வம் அவர்களே, காணொலி வாயிலாக நடைபெறுகின்ற இந்த நிகழ்வில் பங்கேற்றிருக்கின்ற திராவிட இயக்க போர்வால் தமிழினத்தின் காவலர் அன்பு தலைவர் வைகோ அவருடைய பாசத்திற்குரிய கண்ணின் மணிகளான புயலின் முகங்களே, பூகம்பத்தின் விதைகளே, உங்கள் அனைவருக்கும் அன்பு நிறைந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் விரித்தாக்குகின்றேன். நீண்ட நாட்கள் உருண்டோடி விட்டது. இந்த கொரோனா பெருந்தொற்றின் காரணமாக நாம் ஒருவரை ஒருவர் சந்திக்க முடியாத ஒரு நிலைமை ஏற்பட்டது. இருந்தாலும் இந்த காணொலி வாயிலாக பலரை சந்திக்கின்ற அந்த பேறு பெற்றவனாக காலங்கள் உருண்டோடி கொண்டிருக்கிறது. எனவே இந்த காலகட்டத்தில் இயக்கத்தை முன்னெடுத்து செல்ல வேண்டிய கடமைப்பாட்டில் தலைவர் வைகோவுடைய எண்ணங்களுக்கு வண்ணம் கொடுக்கின்ற விதத்தில் இதுபோன்று காணொலி வாயிலாக நாம் சந்திப்பதும் பல்வேறு தலைப்புகளில் கருத்துக்களை பரிமாறிக்கொள்வதும் ஒரு விதத்தில் ஒரு இயக்கத்தை முன்னெடுத்து செல்கின்ற கடமையாகத்தான் இதனை அடுத்த ஆண்டு நாம் உயிரோடு இருப்போம் என்பதற்கு என்ன உத்தரவாதம் இருக்கிறது என்ற கேள்வியை கேட்டிருக்கிறார்.
எனவே இந்த கொரோனா பெருந்தொற்று காலத்தில் இந்தியா போன்ற மக்கள் தொகை அதிகம் இருக்கின்ற, நம்முடைய அடர்த்தியான மக்கள் தொகை வாழ்கின்ற இந்த நாட்டில் தொற்று பரவல் அதிகமாக இருப்பதை மறுக்க முடியாது. அதே வேளையில் தூர தேசத்தில் சென்று பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற நம்முடைய அன்பு சகோதரர்கள், தலைவர் வைகோவுடைய பாசத்திற்குரிய கண்மணிகள், பஹ்ரைனிலிருந்து இணைந்திருக்கின்ற அண்ணன் தாயகம் சுரேஷ் அவர்கள், ருத்ரமூர்த்தி அவர்கள், மலேசிய திருநாட்டிலிருந்து லங்காவி தீவிலிருந்து பங்கேற்றிருக்கின்ற அண்ணன் கரு என்கின்ற கருணாநிதி, லண்டனிலிருந்து பங்கேற்றிருக்கின்ற அண்ணன் ஜெயராமன் அவர்கள், கத்தாரிலிருந்து பங்கேற்றிருக்கின்ற காளிதாசன் அவர்கள், பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற நம்முடைய கழகத்துடைய முன்னணி தலகர்த்தர்களுக்கு உங்களை காண்பதில் மகிழ்ச்சியடைவனாக நான் நின்று கொண்டிருக்கின்றேன். காணொலியில் பேச வேண்டும் என்று ஞானம் அவர்கள் கேட்டபோதும் கழகத்துடைய இலக்கணியை அடுத்த கட்ட பரிணாமத்திற்கு நகர்த்துகின்ற வல்லமையை சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டு வருகின்ற அண்ணன் காரை செல்வராஜ் அவர்கள் கேட்ட போதும் சற்று தடுமாற்றத்தோடுதான் இதில் நான் கலந்து கொள்கிறேன் என்று நான் சொன்னேன். காரணம், திருவள்ளுவருடைய திருக்குறளை பற்றி பேசுவதற்கு தமிழ்நாட்டில் இன்றைக்கு இருக்கின்ற ஒரே ஆளுமை நம்முடைய அன்பு தலைவர் வைகோ என்பதில் எந்த மாற்று கருத்து இடமில்லை. அந்த தலைவர் உரையாற்றுகின்ற போது உரையாற்ற அந்த நிகழ்வுகளை எல்லாம் நாம் பார்த்திருக்கிறோம். 21ஆம் ஆண்டு 2000 ஆண்டு 30,000 கன்னியாகுமரியில் முத்தமிழ் டாக்டர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்றிருந்த அந்த காலகட்டத்தில் 133 அடியில் உயரத்தில் குமரிக்கடலில் அந்த திருவள்ளுவர் சிலையை அமைத்த போது தலைவர் வைகோ அவர்கள் ஆற்றிய அந்த உரையை கண்டு மகிழாதவர்கள், மிரளாதவர்கள், விழிப்புறத்தை வில்லாக மாற்றியவர்கள் இல்லை என்று சொல்லுகின்ற விதத்தில் தான் அந்த உரை, தலைவருடைய வைகோ அவருடைய உரை என்பது ஆக சிறந்த உரையாக அமைந்தது. முதல் குரல், 25வது குரல், 50வது குரல், 100வது குரல் என்று வரிசைப்படுத்தி வந்து அந்த முப்பால்களில் இருந்து முத்து குளித்தவராக தலைவர் வைகோவுடைய உரை அவர்கள் அமைந்தது. அதே போன்றுதான் சென்னையில் வள்ளுவர் கோட்டத்தை அமைத்த போது, வள்ளுவர் கோட்டம் திறக்கின்ற போது ஆட்சி இல்லாத அந்த சூழலில் தலைவர் வைகோ அவர்கள் அந்த வள்ளுவர் கோட்டத்தில் பல நிகழ்வுகளில் பேசியிருக்கிறார்கள், நான் கேட்டிருக்கிறேன். அதே போன்றுதான் டாக்டர் கலைஞர் அவர்கள் எழுதிய வான்புகழ் வள்ளுவத்தில் அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்ற அந்த நிகழ்வில் பார்வையாளராக நான் கண்டு தலைவர் வைகோவுடைய உரையை மகிழ்ந்திருக்கிறேன். வான்புகழ் வள்ளுவருக்கு தலைவர் வைகோ அவர்கள் எப்படியெல்லாம் பணியாற்றினார் என்பதற்கான சான்றாகத்தான் அந்த வான்புகழ் வள்ளுவத்தில் டாக்டர் கலைஞர் அவர்கள் அற்புதமாக ஒரு கவிதையை தலைவர் வைகோ அவர்களுக்காக எழுதியிருக்கிறார். குறளோவியம் தீட்டிய அந்த தலைவன் வான்புகழ் வள்ளுவனுக்கு அற்புதமாக புதிய கோணத்தில் பொருள் படைத்த அந்த தலைவன் அந்த வான்புகழ் வள்ளுவத்தில் தலைவர் வைகோ அவர்களுக்காக எழுதிய வரிகள் என் மனதில் நிழலாடுகின்றது. தலைவர் வைகோ அவர்கள் அவர் நாள்தோறும் எழுதி வருவதை கண்ணுற்று தொலைபேசியில் அழைத்து அவருக்கு வாழ்த்து சொல்லுகிறார். இன்னும் சிறப்பாக நீங்கள் எழுதி கொண்டிருக்கின்றீர்களே என்ற வியப்பின் உச்சத்தில் தலைவர் வைகோ அவர்கள் சொன்ன அந்த வார்த்தைகளை டாக்டர் கலைஞர் அவர்கள் தனக்கே உரிய பாணியில் அதை ஒரு படையலாக ஆக்கி அந்த வான்புகழ் வள்ளுவத்தில் படைத்திருக்கிறார். இன்னும் நீ எழுதுகின்றாய் எனினும் கண்ணலாய் இனிக்கிறது என்று எண்ணரும் தம்பி வைகோ இன்று இன்சொல் நெய்து புகழாடை தன்னை பொன்னாடையாக போர்த்தினார் தொலைபேசி வாயிலாக.
தன்னேரில்லா திருக்குறள் அதிகாரம் அனைத்திற்கும் அறத்துப்பால் அதிகாரம் 38 மட்டுமன்றி அடுத்தடுத்து பொருட்பால் இன்பத்துப்பால் இணைத்து குறளுக்கு புதிய கோணத்தில் பொருள் படைப்பீர் என குரல் கொடுத்த தம்பியின் கோரிக்கையை ஏற்று கோல புள்ளி வைக்கின்றேன், கொற்ற குடை குரலுக்கு பிடிக்கின்றேன் என்று முத்தமிழஞ்சர் டாக்டர் கலைஞர் அவர்கள் தலைவர் வைகோ அவர்களுக்கு இந்த வான்புகழ் வள்ளுவத்தில் ஒரு படையலை தந்திருக்கிறார். அந்த புத்தகத்தை பெறுகின்ற அந்த அறிவாலயத்தில் நானும் அந்த புத்தகத்தை பெற்றவனாக இருந்த நிகழ்வுகள் என் மனதில் நிழலாடுகின்றது. எனவே குறள் 1 ஆனால் பாக்கள் 3 அறம் பொருள் இன்பம் என்று வரிசைப்படுத்தப்பட்டது. 13 இயல்கள், 133 அதிகாரங்கள், 1330 குறள்கள் என்று தமிழர்களுடைய முற்றிய ஞானத்தின் அடையாளமாக திருக்குறளை ஐயன் திருவள்ளுவர் அவர்கள் அமைத்து காட்டினார். குறள் 1, பாக்கள் 3, 13 இயல்கள், 133 அதிகாரங்கள், 1330 குறள்கள். அகரமுகர எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு என்று தன்னுடைய குறட்பாவை 7 அடி சீரில் துவங்கிய ஐயன் திருவள்ளுவர் அவர்கள் அவர் தொடாத துறையே இல்லை என்று சொல்லுகின்ற விதத்தில் எல்லா துறைகளையும் அவர் தொட்டு துலங்கியிருக்கிறார். நம்முடைய கவிப்பேரரசு வைரமுத்தவர்கள் அவருடைய புத்தகத்தில் தமிழ்நாட்டு படையில் தலைவர் வைகோ அவர்கள் பங்கேற்று பேசினார்கள். காமராசர் அரங்கில் நடைபெற்ற அந்த நிகழ்வு, அதில் திருக்குறளை பற்றி ஒரு அத்தியாயத்தை எழுதுகின்ற போது மிக சிறப்பான ஒரு உரையை அதில் தந்திருக்கிறார். அவர் பெருமிதத்தோடு சொல்லுகிறார், உலகத்தில் இருக்கின்ற 10 மெய்நூல்கள் அல்லது அறநூல்களை வரிசைப்படுத்தினால் அதில் ஒன்றாக நம்முடைய திருக்குறள் அமர்ந்திருக்கும் என்பதில் எந்தவித மாற்று கருத்துக்கு இடமில்லை என்று சொல்லுகிறார். அடுத்ததாக அவர் சொல்லுகின்ற செய்திதான் வியப்பின் உச்சியாக இருக்கிறது, உச்சமாக இருக்கிறது. அது என்னவென்றால், அற்புதமாக சொல்லுகிறார், உலகத்தில் இருக்கின்ற ஏனைய மெய்நூல்கள் அறநூல்கள் வரிசைப்படுத்தி அற்புதமாக படையில் வைக்கப்படுகிறது. கிரேக்கத்தின் ரோமானிய இதிகாசங்களை அல்லது நிகழ்வுகளை வைத்துதான் ஐரோப்பாவுக்கும் அமெரிக்காவும் சட்டத்திட்டங்கள் உருவாக்கப்பட்டது என்பதை வரிசைப்படுத்தப்படுகிறது. பழைய ஏற்பாட்டில் மோசேவுடைய வழிவகுப்பின் பிரகாரம்தான் கிறிஸ்தவ நாடுகளில் சட்டங்கள் இயற்றப்பட்டது. இஸ்லாத்தில் திருமறை குர்ஆனை சொல்லப்படுகின்ற பல செய்திகளை வைத்துதான் இஸ்லாமிய நாடுகளில் சட்டங்கள் இயற்றப்பட்டிருக்கிறது. அர்த்த சாஸ்திரம் துவங்கி பலவற்றை மையப்படுத்திதான் இந்துஸ்தானத்துடைய சட்டங்கள் இயற்றப்பட்டிருக்கிறது. ஆனால் அவற்றை தாங்குவதற்கும் திருக்குறளை தாங்கி நிற்பதற்குமான கால என்பது ஒரு வித்தியாசமான ஒன்றாக இருக்கிறது. காரணம், கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாக அடையாளப்படுத்தப்படுகின்றதுதான் நம்முடைய திருவள்ளுவர். அவர் இயற்றிய திருக்குறள் அதை தாங்குவதற்கு தமிழ் நிலப்பரப்புக்கு தமிழ்நாடு என்ற ஒரு பெயர் இல்லாத அந்த சூழல், அதை உள்வாங்குவதற்கு பெருந்தொகை மக்கள் தொகை இல்லாத அந்த சூழல். எனவே இந்த காலகட்டத்தில் தாங்குவதற்கு நாடுகளும் தாங்கி பிடிப்பதற்கு மதபீடங்களும் இல்லாத அந்த சூழலில் ஒரு அனாதை ஓலையாக அந்த ஓலைச்சுவடியில் எழுதப்பட்ட பனை ஓலையில் எழுதப்பட்ட அந்த நீதி நூலாகத்தான் அது அலைகழிக்கப்பட்டு யுகங்களை கடந்து இன்றைக்கு வந்து நிற்கிறது என்று சொன்னால் அது தமிழர்கள் அதை எவ்வளவு உண்வாங்கியிருக்கிறார்கள் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது என்பதை அறிய முடிகிறது.
நம்முடைய நாட்டில் இருக்கின்ற சைவ சித்தாந்தத்தை பரப்புவதற்கு 63 நாயன்மார்கள் தமிழ்நாட்டில் இருந்திருக்கிறார்கள். ஆக சிவனுடைய பெருமைகள் எடுத்துச் செல்லப்பட்டது. திருமாலுடைய சிறப்புகளை எடுத்துச் செல்வதற்கு 12 ஆழ்வார்கள் இந்த மண்ணில் அவதரித்தார்கள். எனவே வைணவம் தழைத்தோங்கியது. விவிலியம் என்று சொல்லப்படுகின்ற கிறிஸ்தவ வேத நூலை தாங்கி பிடிப்பதற்கு உலக நாடுகளில் பல நாடுகள் இருந்திருக்கிறது. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறையருளை தாங்கி அவர் வெளிப்படுத்திய அந்த இறைவசனங்களை திருமறை குர்ஆனாக மாறியது. அதை தாங்கி பிடிப்பதற்கு நாடுகளும் அரசுகளும் இருந்தது. ஆனால் திருக்குறளை தாங்கி பிடிப்பதற்கு நாடுகள் இல்லை. அதை தூக்கி செல்வதற்கான நான் வரிசைப்படுத்தியதை போன்று அது போன்ற ஆளுமைகள் இல்லாத அந்த சூழலில் இந்த அறிவாயுதத்தை கையில் வைத்துக் கொண்டு அதை தீக்கிரையாக்கி இது வேள்வி பொறியாக மாற்றிய அந்த காலங்களும் இருந்திருக்கிறது. திருவள்ளுவர் 1300 குறள்களை மட்டுமே எழுதியிருப்பார் என்று சொல்லிவிட முடியாது. அது இன்னும் பார்ப்பட்டதாகத்தான் இருந்திருக்க முடியும். ஆனால் இன்றைக்கு நாம் கிடைத்திருப்பது வேள்வி பொருளாக அன்றைக்கு கோலோச்சி அந்த வேதங்கள் அல்லது மதம் சார்ந்த நிகழ்வுகளில் இதை எந்த மதத்தையும் சாராமல், எந்த மதத்தையும் எந்த கடவுளையும் உச்சரிக்காமல் உலக நீதியை போதிக்கின்ற இந்த ஓலைச்சுவடி தேவையில்லை என்று கூட பலர் இதை எரித்திருக்க கூடும் என்று சொல்லப்படுகிறது. இதை தலைநகர் சென்னையில் ஆயிரவிளக்கு பகுதியில் மக்கீஸ் கார்டன் என்று சொல்லப்படுகின்ற ஒரு பகுதியில் வெள்ளைக்காரருக்கு பட்டராக பணியாற்றிய காத்தவராய் நின்றவர், அவருடைய மகன் அயோத்திதாச பண்டிதர், கேள்விப்பட்டிருப்பீர்கள். அயோத்திதாச பண்டிதருடைய தகப்பனும் அவருடைய பாட்டனும் தான் இதை ஓலைச்சுவடிகளை தேக்கி வைத்து அன்றைக்கு இதை வெளிப்படுத்த வேண்டும் என்கின்ற விருப்பத்தையும் செய்திருக்கிறார்கள் என்பதை நாம் மறுதலித்து விட முடியாது. அதே வேளையில் தமிழ் தாத்தா உவேசாவுடைய பணிகளையும் நாம் அலட்சியப்படுத்தி விட முடியாது. எனவேதான் இந்த குறள் உலகத்தில் அதிக மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட நூல்களில் திருக்குறள் 1 என்று நாம் சொல்லிக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்ற அதே வேளையில் மொழிபெயர்ப்பு என்ற ஒரு புத்தகத்தை மட்டும் கொடுத்துவிட்டு அதன் வழியாக அந்த மக்களை எடுத்து செல்கின்ற கடமைப்பாட்டில் நாம் இல்லாமல் இருப்பது கவலைக்குரிய ஒன்றாகத்தான் இருக்கிறது. அதிக மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட நூல்களில் திருக்குறள் 1 மகிழ்ச்சிக்குரிய ஒன்றுதான். ஆனால் நூலுடைய நிலை என்ன? மொழிபெயர்க்கப்பட்ட அந்த மொழியில் அதை உள்வாங்கிய மக்களுடைய எண்ணிக்கை ஆராய்ந்திருக்கின்ற போதுதான் அதனுடைய பலன் என்ன என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். நாமும் இன்னும் திருக்குறளை முழுமையாக படித்து விட முடியவில்லை. இது குறித்து நம்முடைய இந்த காணொலி வாயிலாக அடுத்த ஒரு திருக்குறள் பயிலரங்கத்தை நீங்கள் அவசியம் வைத்திட வேண்டும். என்னுடைய தொட்டில் பிரதேசம் சாலவாக்கத்தில் ஒரு தலை சிறந்த திருக்குறள் ஆளுமை ஒருவர் இருக்கிறார். அவருடைய பெயர் திருக்குறள் எல்லப்பன் என்பது அவருடைய பெயர். பள்ளிக்கூடங்களில் அவர் எடுத்து செல்கிற அந்த பாங்கு திருக்குறளை தவறின்றி கற்றதோடு மட்டுமல்லாமல் பல ஆய்வுகளை அவரிடம் நாம் பெற்றுக் கொள்ளலாம். நீங்கள் இந்த குறள் என்று சொன்னால், இந்த எண் என்று சொன்னால் அந்த குறளை அடுத்த நொடியில் அவர் எடுத்து சொல்லுவார். ஒரு குறளுடைய கடைசி எழுத்திலிருந்து முதல் எழுத்து வரையிலும் தலைகீழாக எடுத்து சொல்கின்ற அந்த பாங்கு அவரிடம் இருக்கிறது. எனவே அவரை போன்ற இன்றைக்கு இருக்கின்ற சாட்சிகளில் அவரை போன்றவர்களை நாம் பயன்படுத்தினால் சிறப்பாக இருக்கும் என்பது என்னுடைய கருத்தாக இருக்கிறது.
உலகத்தின் வேத நூல்களை நாம் படித்து பார்க்கின்றோம், வரிசைப்படுத்துகின்றோம். எல்லா நூல்களும் சொல்லப்பட்ட செய்திகள் அறநெறியை போதித்திருக்கிறது. அந்த அறநெறிகளை பார்க்கின்ற போது கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பிறன்மனை நோக்காமல் இருப்பாயாக, பொய் சொல்லாமல் இருப்பாயாக, பொய் சாட்சி கூறாமல் இருப்பாயாக என்பதுதான் அனைத்து அறநூல்களும் சொல்லி இருக்கிறது. ஆனால் இவற்றுக்கெல்லாம் ஆதியாக நம்முடைய திருக்குறளில் இவை அனைத்தையும் சொல்லி வைத்து வாழ்வியலுக்கான ஒரு தலை சிறந்த வழிகாட்டியாக திருக்குறள் இருக்கிறது என்பதுதான் ஆக சிறந்த நிலைமைகளில் ஒன்றாக நான் பார்க்கின்றேன். எனவேதான் இந்த நாட்டில் மதமாற்றம் செய்ய வந்தவர்கள் கூட திருக்குறளை உள்வாங்கியதற்கு பின்னால் மதம் மாறினார்கள் என்பது சிறப்பாக இருக்கிறது. மதம் மாற்ற வந்தவர்கள் மனம் மாறி திருக்குறளை உள்வாங்கி திருக்குறள் இல்லாத எந்த செய்தியும் உலகத்தில் இல்லை என்று சொல்லுகின்ற விதத்தில் திருக்குறளுடைய சிறப்புகளை கொண்டு சென்று உலகத்தின் மூலைகளில் கொண்டு சேர்த்த பெருமை இந்த நாட்டில் மதத்தை பரப்பு வந்த மிகப்பெரிய ஆளுமைகள் செய்து முடித்தார்கள் என்பதுதான் சிறப்புக்குரிய ஒன்றாக நாம் பார்க்கின்றோம். அப்படி என்ன சிறப்பு திருக்குறள் சொல்லிவிட்டது என்று நாம் பார்ப்போம். இன்றைக்கு நாம் தமிழ்நாட்டை அல்லது இந்தியாவை எடுத்துக்கொண்டால் இறைவன் மனிதனுக்கு சொன்னது என்று சொல்லப்படுவது பகவத்கீதை. ஆக இறைவன் மனிதனுக்கு அருளப்பட்டது பகவத்கீதை. இஸ்லாமியர்களுக்கு திருமறை குர்ஆன், கிறிஸ்தவர்களுக்கு விவிலியம், பௌத்தர்களுக்கு புத்தா அண்ட் தம்மா. ஆக மனிதன் இறைவனுக்கு சொன்னது, இறைவன் மனிதனுக்கு சொன்னது. ஆனால் மனிதன் மனிதனுக்கு சொன்னது ஒன்றே ஒன்றுதான், அது திருக்குறள் ஒன்று மட்டும்தான். எனவே அந்த திருக்குறளை ஆக சிறந்த நூலாக நாம் படித்திருக்க வேண்டும். நான் பள்ளியில் படிக்கின்ற போது திருக்குறளை அந்த 7 சீர் வெண்பாவை அந்த இலக்கணத்தை முழுமையாக உள்வாங்க முடியாமல் தள்ளாடி இருக்கின்றோம். அதிகபட்சமாக நாம் நாள்தோறும் படிக்கின்ற ஒரு திருக்குறள் என்பது பள்ளி நாட்களில் கர்ம வீரர் காமராஜர் அவர்கள் கொடுத்த அந்த மதிய உணவு திட்டத்தின் போது அந்த வண்டியில் அந்த உணவு வருகின்ற போது அந்த உணவை மதிய வேளையும் பரிமாறுவார்கள். அப்பொழுது அந்த உணவை பரிமாறிவிட்டு அதை உடனடியாக உண்டுவிட முடியாது, பசி இருக்கும், ஆனால் எடுத்து உணவு சாப்பிட முடியாது. ஆசிரியர் அங்கே வரிசைப்படுத்தி அனைவரையும் அந்த உணவை வைத்துவிட்டு ஒழுங்காக நிற்க சொல்லுவார். அப்பொழுது நாள்தோறும் சொன்ன செய்தி பகுத்துண்டு பள்ளியோர் தொகுத்தொற்றில் எல்லாம் தொழு அந்த குறளை நாள்தோறும் படித்து மனதில் மனனம் செய்த அந்த காலங்கள் உண்டு. நான் ஆரம்ப பள்ளியில் படித்த போது என்னுடைய பள்ளியில் வருடாந்திர தேர்ச்சி இல்லை, வருடாந்திரத்தில் கல்வி அதிகாரிகள் மாணவருடைய தரத்தை பரிசோதிப்பார்கள். எப்படி படிக்கின்றார்கள் என்கின்ற சூழலை அதிகாரிகள் அதை அன்றைக்கு ஆய்வு செய்வார்கள். அதற்கு 2-3 நாட்களுக்கு முன்பாக மாணவர்களை இவையெல்லாம் படியுங்கள், இந்த காலகட்டத்தில் இதையெல்லாம் இந்த செஷனில் உங்களுக்கு நாங்கள் படிக்க வைத்திருக்கிறோம், இந்த மாதத்தில் இத்தனை பேர்கள் நாங்கள் படிக்க வைத்திருக்கிறோம் என்று அதிகாரிகளிடம் சொல்வார்கள். அதிகாரிகள் அதிலிருந்து தான் கேள்விகளை கேட்பார்கள். அப்படி நான் ஆரம்ப பள்ளியில் படித்த போது, சாலவாக்கம் அந்த ஆரம்ப பள்ளியில் படித்த போது அங்கே இது போன்று பயிற்சிகள் கொடுக்கப்பட்டது அதிகாரி வருவதற்கு முன்பாக. அப்படி கொடுக்கப்பட்ட போது எனக்கு முன்பாக இருந்த ஒரு மாணவி, அவர் இன்றைக்கு காஞ்சிபுரத்தில் ஒரு அதிகாரியாக பணியாற்றி கொண்டிருக்கிறார். அன்றைக்கு பள்ளியில் சிறந்த மாணவிகளில் அவர் ஒருவர். அவர்கள் எல்லாம் முன்வரிசை மாணவர்கள், நான் கடைசி வரிசை மாணவன். காரணம், நான் விளையாட்டில் ஆர்வம் கொண்டவன். அதிலும் அந்த பள்ளியில் உயரமான மாணவர்களை பின்னால் அமர சொல்வார்கள். ஏன் என்று சொன்னால், பின்னால் இருப்பவர்களுக்கு பின் இருப்பவர் உயரமாக இருந்தால் அது தெரியாமல் போய்விடும் என்பதற்காக பின்வரிசையில் அமர சொல்வார். படிப்பிலும் ஓரளவுக்கு கொஞ்சம் மந்தமாக இருந்தால் பின்வரிசையில் உட்கார வைப்பார். சில ஆசிரியர்கள் முன்வைத்து கற்றுக் கொடுப்பார். அப்படி முன்வரிசை மாணவி, அவருடைய பெயர் பிரேமா.
பிரேமா எனக்கு முன்பாக அந்த வரிசையில் அமர்ந்து படித்துக் கொண்டிருக்கிறார். திருக்குறளை பற்றி அவ்வளவு அழகாக அவர் படித்துக் கொண்டே இருக்கிறார். அவர் படித்த ஒன்றில் ஒன்று என் மனதில் ஆழமாக பதிந்தது. அப்பொழுதுதான் எனக்கு தெரிந்தது, கற்றலை விட கேட்டலில் நான் அதிகம் என்னால் பயன்பட முடியும் என்பதை நான் புரிந்து கொண்டேன். முன்மாணவி படிக்கிறாள், தொட்டனை தூரும் மலர்கேண்டி மாந்தருக்கு கட்டணை தூரும் அறிவு என்று அவர் சொல்லுகின்ற அந்த செய்தி. அவர் சொல்லிவிட்டு அடுத்து அதுக்கு விளக்கத்தை சொல்லுகிறார். மணற்பாங்க இடத்தில் மணலை தோண்ட தோண்ட எப்படி நீர் சுரக்குமோ அதை போன்று ஒருவன் கல்வி கற்க கற்க அறிவு வளருமே அன்றி குறையாது என்பது அதனுடைய பொருளாக அவர் சொல்லுகிறார். சொல்லி வைத்தாற்போல் மறுநாள் அன்றைக்கு கல்வி அதிகாரி வருகிறார். கல்வி அதிகாரி வந்து பல்வேறு கேள்விகளை கேட்டு திருக்குறளில் இருந்து கேள்வியை கேட்கிறார். மாணவி பிரேமா எழுந்து பதில் சொல்லுகிறார். திருக்குறளை நான் சொன்ன இந்த திருக்குறளை தொட்டனை தூரும் மலர்கேணி மாந்தருக்கு கட்டணை தூரும் அறிவு அற்புதமாக சொன்னார். அதனுடைய விளக்கம் என்னவென்று கேட்டார். பிரேமா தடுமாறினார். நான் கையை உயர்த்தினேன். என் ஆசிரியருக்கு வேர்த்து விட்டது. நான் சரியாக பதில் சொல்வேனா என்பது அவருக்கு புரியாமல் தான் இருந்திருக்கும். இருந்தாலும் அவர் ஆச்சரியோடு பார்க்கிறார். நான் அதிகாரி என்னை எழுந்து பதில் சொல் என்று சொன்னார். நான் எழுந்தது சொன்னேன். மணற்பாங்கான இடத்தில் மணலை நோண்ட நோண்ட தண்ணீர் சுரப்பதை போன்று ஒருவன் கல்வி கற்க கற்க அறிவு வளருமே என்று குறையாது. அற்புதமாக அதை சொல்லி முடித்து கைத்தட்டலை பெற்று என்னுடைய ஆசிரியருக்கு நம்பவே முடியவில்லை. ஆக இது போன்ற ஒரு நிலைப்பாடுகளில் இந்த குறள்களை நாம் எப்படியெல்லாம் உள்வாங்கி இருக்கிறோம். அடுத்ததாக திருமண பத்திரிகையில் பார்ப்போம். அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அதுக்கு குறளும் போட்டுருவாங்க. எல்லா கலைஞ பத்திரிகையிலும் அந்த காலகட்டத்தில் இது போன்ற நிகழ்வுகள் நடக்கும். ஆனால் 1330 குறள்களும் நமக்கு மனனமா என்றால் இல்லை. குறள்களில் ஆக சிறந்த குறள்கள் இருக்கிறது. வாழ்வியலுக்கு என்னென்னலாம் சொல்ல வேண்டும் என்பது சொல்லப்படுகிறது. கல்லுண்ணாமை பற்றி சொல்லப்படுகிறது. வரம்பின் மகளிர் விலை மாதரிடம் சேரக்கூடாது என்று சொல்லுகிறது. இன்றைக்கு கொரோனா பெருந்தொற்று நோய் தாக்கி இருக்கிறது. இதற்கான மருந்து இல்லாவிட்டாலும் ஒரு நோய் மருந்து அதை கையாள்வது எப்படி என்பது சொல்லப்படுகிறது. கோடை வறட்சி மழைக்காக நாம் காத்திருக்கிறோம். அந்த மழையை பற்றி சொல்லுகிறார். துப்பாக்கு துப்பாவை தூவும் மழை என்பதை அற்பமாக சொல்லுகிறார். மழையானது நமக்கு உணவை தருகின்ற பொருளை விளைவிப்பதோடு மட்டுமல்லாமல் அதுவும் உணவாக மாறுகிறது என்பதாக அந்த குறளில் அழுத்தமாக பதிவு செய்யப்படுகிறது. அதே போன்றுதான் ஒவ்வொரு குறளாக நாம் பார்க்கின்ற போது நமக்கான படிப்பினைகள் அறம் மதம் கடந்து மனிதனுக்காக சொல்லப்பட்ட குறள்கள் ஏராளமாக நிரம்பி கிடக்கிறது என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். சான்றோர்களுக்கு, அறிவாளிகளுக்கு, ஆளுமைகளுக்கு சொல்லப்படுகின்ற செய்தி எது விளக்கு என்று சொல்லுகின்ற போது 3 விளக்குகள் ஒன்றாக வர வேண்டும் என்று சொல்லுகிறார். எல்லா விளக்கும் விளக்கல்ல, சான்றோருக்கு பொய்யா விளக்கை விளக்கு என்பதை அந்த விளக்கை வைத்து அவர் விளக்குகிறார். எனவே அற்புதமான திகழ்வுகளை, அற்புதமான சான்றுகளை அவர் படையலாக்கி தந்திருக்கிறார். திருக்குறள் என்பது நம் கண்முன்னால் கொட்டி கிடக்கின்ற தங்கம். ஆனால் அதை எப்படி கையாள்வது என்பது நம்மால் புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கிறது. ஒரு எளிய செய்தி. நாம் குளங்களில் பார்ப்போம், ஏராளமான அள்ளி மலர்களும் தாமரை மலர்களும் மலர்ந்திருக்கும். அந்த தாமரை குளத்தில் ஏராளமான மீன்கள், தவளைகள், பாம்புகள், இன்னும் பல ஜீவராசிகள் வாழ்ந்து கொண்டிருக்கும். அந்த அள்ளி மலரிலும் தாமரை மலரிலும் தேன் இருக்கும். ஆனால் அந்த தேன் கீழே இருக்கிற தவளைகளுக்கும் மீன்களுக்கும் அதை பற்றி ஒன்றுமே தெரியாது. ஆனால் எங்கேயோ இருக்கின்ற வண்டு அதை அறிந்து பறந்து வந்து அந்த தேனை எடுத்து அது பயன்படுத்தி அற்புதமான அந்த அமிர்தத்துக்கு நிகரான அந்த தேனை அது சேர்க்கிறது, அதிலிருந்து அருந்துகிறது. அதை போன்றுதான் நாம் இருக்கிறோம். நம் முன்னால் தேன் நிறைந்த அந்த பாத்திரம் திருக்குறளாக இருக்கிறது. ஆனால் அதை அறியாத தவளைகளாக, மீன்களாக, இன்னும் பல ஜீவராசிகளாகத்தான் நாம் இன்னும் இருந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் எங்கேயோ இருந்து வருகின்ற
பல மொழியியல் அறிஞர்கள் இதை உணர்ந்து அதை எடுத்துச் செல்லுகிறார்கள். எனவேதான் திருக்குறளுடைய நிகழ்வுகளை உலகம் படம் பிடித்து காட்டுகின்ற போது இதற்கு நிகரான ஒரு நூல் உலகில் இல்லை என்று சொல்லப்படுகிறது. எனவேதான் ரஷ்யாவுடைய தலைநகர் மாஸ்கோவில் ஒரு மிகப்பெரிய ஒரு கிடங்கு அகழ்வு செய்யப்பட்டு அது வைக்கப்படுகிறது. அந்த கிடங்கு, அந்த உள்ளறை என்பது டால்ஸ்டாய் என்கின்ற ஒரு உலோகத்தால் செய்யப்படுகிறது. அந்த உலோகமானது பூகம்பம், எரிமலை எது வந்தாலும் அந்த உலோகத்திற்கு ஒன்றும் ஆகாது. ரஷ்ய அறிஞர்கள் உலகத்தின் தலை சிறந்தவற்றை அதில் வைத்து பாதுகாக்கிறார்கள். தலை சிறந்தது என்று சொன்னால் இந்தியாவில் இருந்து இன்றைக்கு நம்முடைய குஜராத்தில் இருந்து பிரிட்டானிய மகாராணியுடைய கிரீடத்தை அலங்கரிக்கின்ற கோகினூர் வைரத்தை வைத்து பாதுகாப்பார்களா என்று கூட எண்ணலாம். வைரம் வைடூரியங்கள் வைக்கப்படுமா என்று கூட எண்ணலாம். இல்லை தோழர்களே, அந்த நிலவரையில், அந்த பூமி கீழே கட்டப்படுகின்ற அந்த நிலவரையில் எந்த இயற்கை பேரிடம் அழிக்க முடியாத அந்த நிலவரையில் பாதுகாக்கப்படுவது உலகத்தின் ஆக சிறந்த அறிவு கருவூலங்களாகின்ற புத்தகங்களை தான் அதில் சேர்த்து வைக்கிறார்கள். அதில் சேர்த்து வைக்கப்பட்டதில் தமிழருடைய களஞ்சியங்களிலுமாக ஒன்றாக இருக்கின்ற திருக்குறளை அதில் வைத்திருக்கிறார்கள் என்பது நாம் பெருமைப்பட வேண்டிய ஒன்று. தென்னாப்பிரிக்கா போர்முனையில் இருக்கின்ற தேசபிதா மகாத்மா காந்தி அவர்கள் திருக்குறளை பற்றி தென்னாப்பிரிக்காவில் இருந்த காந்தி என்பது வேறு, இந்தியாவுக்கு வந்த போது அவருடைய நிலைப்பாடுகள் என்பது வேறு. தென்னாப்பிரிக்காவில் நான் தமிழருடைய தோள்களில் சுமத்தப்பட்டிருக்கிறேன். அவருடைய தோள்களில் தான் நான் பயணம் செய்து கொண்டிருக்கின்றேன். இந்தியாவுடைய ஒருமைப்பாடு, இறையாண்மை பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், என இந்திய சமூகங்கள் தமிழை பயில வேண்டும் என்று தென்னாப்பிரிக்காவில் சொன்ன காந்தி அவர்கள் இந்தியாவுக்கு வந்த போது இந்தி பிரச்சார சபை உருவாக்கி ஒற்றை நாடு ஒற்றை மொழி என்ற சித்தாந்தத்திற்கு வழிவகுக்கிறார். காரணம், அன்றைக்கு ஏற்பட்ட உலகளாவிய விடுதலை உணர்வு. லெனின் பேசுகிறார், ஒட்டுமொத்த ரஷ்யாவுக்கும் அது ஒரே மொழியின் மூலமாக எடுத்துச் செல்லப்படுகிறது. மாவோ பேசுகிறார், விடுதலை உணர்வு மாண்ட்ரின் மொழி மூலமாக உருவாகிறது. நாட்டுடைய தேசபிதா மகாத்மா காந்தியுடைய தாய்மொழி குஜராத், அதை கடந்த ஒரு இந்தி மொழியில் பேசினால் சில மாநிலங்களுக்கு மட்டும்தான் செல்லுகிறது. எனவே இந்தியை அனைவரும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று இந்தியாவில் வந்ததற்கு பின்னால் சொல்லுகிறார். ஆனால் அவர் திருக்குறளை பயின்றார் என்பது ஆக சிறந்த ஒன்று. 1000 கருத்து வேறுபாடுகள் இன்றைக்கு இருக்கின்ற ஒன்றிய அமைச்சர் பாரத பிரதமர் நரேந்திர மோடிக்கும் நமக்கும் 1000 கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அவருடைய உரைகளில் திருக்குறளை மேற்கோள் காட்டுவதை நாம் மறுதலித்து விட முடியாது. வலிமைமிக்க இந்திய பேரரசுடைய ஒரு பிரதமர் அதை உச்சரிக்கிறார் என்று சொன்னால், இதுவரையிலும் எந்த பிரதமர் உச்சரிக்காத அந்த நிகழ்வுகள் இன்றைக்கு இருக்கிற இந்த பிரதமர் உச்சரிக்கிறார். ஆனால் அதில் பல கருத்து உருவாக்கங்கள், கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் ஒரு பிரதமர் அதை உள்வாங்கி இருக்கிறார் என்பது நமக்கு சிறப்புக்குரிய ஒன்றாகத்தான் நான் பார்க்கின்றேன். கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம், ஆனால் ஒரு இந்திய பேரரசுடைய பிரதமர் அதை உச்சரிக்கின்ற போது இன்றைக்கு இல்லாவிட்டாலும் நாளை அதனுடைய கருத்தாக்கங்கள் வேறு விதத்தில் பல மோனைகள் எடுத்துச் செல்லப்படும். இன்றைக்கு இருக்கின்ற இந்த சூழல்களில் மிக சிறந்த நிகழ்வுகளில் நாம் பார்க்கின்ற போது இந்த திருக்குறளுக்கான அந்த அதிசயத்தை நிகழ்த்திய பெருமை இன்றைக்கு இருக்கின்ற நாம் வாழும் காலகட்டத்தில் நம்முடைய தமிழர்கள் மிக சிறப்பாக நாம் செய்து கொண்டு வருகின்றோம். இந்த காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் ஒரு ஆளுமை இருக்கிறார். ஒரு தமிழ்ச்சங்கத்தை கட்டி எழுப்பி மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் தோற்றுவிக்கப்பட்ட அதே காலகட்டத்தில் அவருடைய தமிழ்ச்சங்கம் இந்த மண்ணில் உருவாக்கப்படுகிறது. உருவாக்கப்பட்ட அந்த தமிழ்ச்சங்கத்தின் மூலமாக இன்றைக்கு உலகத்தின் ஏறக்குறைய
இன்னும் சில நாட்களில் 133 சிலைகளை உலகத்தின் எல்லா மூலைகளிலும் கொண்டு சேர்க்கின்ற பெருமையை அவர் பெறப்போகிறார். அவர்தான் கலைமாமணி அண்ணாச்சி வி.ஜி. சந்தோஷம் என்று சொன்னால் அது மிகை அல்ல. தான் ஈட்டிய பொருட்களில் சமீபத்தில் கூட ஒரு மாதத்துக்கு முன்பாக, தேர்தலுக்கு முன்பாக 60 சிலைகளை 2 அடி உயரத்தில் 60 சிலைகளை அரை உலகம் என்று சொல்லப்படுகின்ற அமெரிக்க தேசத்திற்கு அனுப்பினார். ஒவ்வொரு மாகாணத்திற்கும் ஒரு சிலை, மற்ற ஒவ்வொரு சிலை மீது 10 சிலைகளை அந்த நாட்டுடைய ஜனாதிபதி, அந்த நாட்டுடைய துணை குடியரசுத் தலைவர் என்று ஒவ்வொருவருக்கும் பரிசீலிப்பதற்காக அமெரிக்க தமிழ்ச்சங்கம் பெற்றது. அதை வழியனுப்புகிற விழாவில் தலைவர் வைகோ அவருடைய பிறந்தையாக நானும் பங்கேற்று அதை வழியனுப்பினேன் என்பது இங்கே நான் பதிவைக்க விரும்புகிறேன். அதே போன்றுதான் உலகத்தின் பல மூலைகளில் அமெரிக்கா, தென்னாப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து, சமீபத்தில் 2019 ஆண்டு தைவானில் 2 நகரங்களில் வைக்கப்பட்ட சிலை திறப்புழாவில் பங்கேற்றவன். அந்த சிலை திறப்புழாவில் பங்கேற்கின்ற போது சீன மொழியில் மொழிபெயர்த்த அந்த புத்தடிகளார் ஊசி அவர்களை சந்திக்க வாய்ப்பை பெற்றவனாக நான் இருந்தேன். நான் அங்கே பேசுகின்ற போது சொன்னேன், என்னுடைய பயணக்கட்டுரையில் கூட நான் அதை சங்கொலியில் எழுதுகின்ற போது நான் பதிவு செய்தேன். நாம் 10 கோடி மக்கள் தான் இருக்கிறோம். 10 கோடி மக்களில் எத்தனை லட்சம் பேருக்கு திருக்குறளையும் திருவள்ளுவரையும் அறிந்திருக்கிறோம் என்பது ஒரு வினாக்குறிதான். சில ஆண்டுகளுக்கு முன்பாக திருக்குறளை ஒன்று பெற வேண்டும் என்று சொன்னால் அந்த ஊரில் இருக்கின்ற பள்ளி ஆசிரியர் மட்டும்தான் திருக்குறள் இருக்கும். ஆனால் இன்றைக்கு ஒரு வீட்டில் 4-5 திருக்குறளில் இருக்கின்ற அளவுக்கு நாம் மாறி இருக்கிறோம். எல்லா வீடுகளிலும் திருக்குறள், திருவள்ளுவர் சிலை ஒவ்வொன்றாக வைத்திருக்கிறோம். இந்த மாதம் 11ஆம் தேதி தலைவர் வைகோ அவர்கள் கொடுத்த அறிக்கை உங்களுக்கு நினைவிருக்கும். தலைவர் வைகோ அவர்கள் இன்றைக்கு இருக்கின்ற திராவிட முன்னேற்றத்துடைய தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு வேண்டுகோளாக தலைவர் வைகோ அவர்கள் ஜூன் மாதம் 11ஆம் தேதி ஒரு அறிக்கையின் வாயிலாக ஒரு விருப்பத்தை சொன்னார். அந்த விருப்பம் 1967ஆம் ஆண்டு ஜூன் 23ஆம் தேதி தமிழ்த்தாயின் தலைமகன் பேரறிஞர் அண்ணா அவர்கள் சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்து அந்த தீர்மானத்தின் மூலமாக அலுவலகங்கள், அரசு அலுவலகங்களில், பள்ளிகளில், நீதிமன்றங்களில், காவல் நிலையங்களில் எல்லா இடங்களிலும் திருவள்ளுவருடைய படம், போட்டோ, புகைப்படம் வைக்கப்பட வேண்டும் என்பது அன்றைக்கு எடுக்கப்பட்ட முடிவு. அது நடைமுறைப்படுத்தப்பட்டது. பேருந்துகளில் குரல் எழுதப்பட்டது. அப்போது போக்குவரத்து துறை அமைச்சராக டாக்டர் கலைஞர் அவர்கள் இருந்தார்கள். அப்போது எழுதப்பட்ட குரல்களில் ஒரு குரல் பற்றி சட்டமன்றத்தில் விவாதம் வருகிறது. அந்த குரலை பற்றி விவாதம் எழுப்பப்பட்ட போது அந்த குரலுக்கான விளக்கத்தை கேட்கிறார். குரல் அற்புதமாக சொல்லப்பட்ட அந்த குரலில் அண்ணாவிடம் கேட்கப்படுகிற கேள்வி, பேருந்தில் இப்படி ஒரு திருக்குறள் எழுதப்பட்டிருக்கிறது, இந்த குரல் யாருக்கு பொருந்தும்? பேருந்து ஓட்டுநருக்கா அல்லது நடத்துனருக்கா, பேருந்தில் பயணம் செய்வருக்கா என்கின்ற கேள்வி. அப்போது அண்ணா சட்டமன்றத்தில் நகைச்சுவையோடு தனக்கே உள்ள அந்த அறிவாய்ந்த அந்த ஞான மிடுக்கோடு எழுந்து சொன்னார். மாண்புமிகு உறுப்பினர் இந்த குரலை சொல்லிவிட்டு கேட்கிறார், பேருந்தில் எழுதப்பட்டிருக்கின்ற திருக்குறள் என்பது பேருந்து ஓட்டுகின்ற ஓட்டுநருக்கா அல்லது நடத்துனருக்கா அல்லது பயணிக்கா என்று கேட்கிறார். நான் சொல்வேன், நாவு படைத்த அனைவருக்கும் அந்த குரல் பொருந்தும் என்பதை அண்ணா அவர்கள் அன்றைக்கு சொன்னார்கள். அந்த அண்ணாவுடைய நிகழ்கால அடையாளமாக தலைவர் வைகோ அவர்கள் இன்றைக்கு விளங்குகின்ற காரணத்தினால்தான் தலைவர் வைகோ அவர்கள் இந்த ஆட்சியை நினைவு கூறுகின்ற விதத்தில் அதை அந்த திருவள்ளுவருடைய புகைப்படத்தை சீனிவாச சர்மா என்று சொல்ல அந்த ஓவியர் தீட்டிய அந்த ஓவியம் மத்திய மாநில அரசுகளால் ஏற்கப்பட்டு ஒப்புதல் அளிக்கப்பட்ட அந்த குரல்
அந்த திருவள்ளுவருடைய படத்தை மீண்டும் வைக்க வேண்டும் என்று தலைவர் வைகோ அவர்கள் கோரிக்கை வைத்ததற்கு பின்னால் இன்றைக்கு பள்ளிக்கூடங்களில், பல்கலைக்கழகங்களில், எல்லா இடங்களிலும் அது வைக்கப்படுகிறது. திருக்குறளுடைய மற்றொரு சிறப்பு என்னவென்று சொன்னால், நீதிமன்றத்தை நாம் நினைவு வந்த காரணத்தினால் சொல்லுகிறேன். நீதிமன்றத்தில் சாட்சி கூற வருகின்றவர்களுக்கு நான் சொல்வதெல்லாம் உண்மை, உண்மை தவிர வேறு இல்லை என்று உறுதிமொழி ஏற்க வேண்டும். உறுதிமொழி ஏற்க வருகின்ற போது அந்த சாட்சி கொண்டில் இருப்பவரிடம் கேட்பார்கள், நீங்கள் எந்த மதத்தை சார்ந்தவர், எதை வைத்து நீங்கள் சாட்சி கூற விரும்புகிறீர்கள் என்று கேட்கின்ற போது பகவத்கீதை வைத்து உறுதி ஏற்பார்கள். இஸ்லாமியர்கள் என்று சொன்னால் நான் உண்மையாக என்று சொல்வதற்காக நான் குர்ஆனை வைத்து உறுதி ஏற்கிறேன் என்று சொல்லுவார். கிறிஸ்தவர்கள் என்று சொன்னால் நான் பைபிளை வைத்து உறுதி ஏற்கிறேன் என்று சொல்லுவார். இதில் திருக்குறளையும் வைத்து நீங்கள் உறுதியேற்கலாம் என்று கொண்டு வந்து சேர்த்திருக்கின்ற பெருமை என்று சொன்னால், இந்த திருக்குறளுடைய பெருமையை நாம் எவ்வளவு உயரத்தில் வைத்திருக்கிறோம் என்பதை நாம் மறந்திருக்கிறோம். எனவேதான் இன்றைக்கு திருவள்ளுவருக்கு காவி உடை அணியப்படுகிறது. சொந்த அறிவில்லாதவர்கள், சொல்புத்தியும் சுயபுத்தியும் இல்லாதவர்கள். எனவேதான் முப்பாட்டன் ஐயன் திருவள்ளுவருக்கு காவி உடையை அணிந்து அதில் மகிழ்கின்ற ஒரு தற்குறி கூட்டம் தமிழ்நாட்டில் உருவாகி இருக்கிறது. அதை கண்டிக்கின்ற இடத்தில் தலைவர் வைகோ அவர்கள் இருந்தார்கள். அதை கண்டித்து அறிக்கைகள் வெளியிட்டார்கள். தலைவர் வைகோவுடைய அறிக்கைக்கு பின்னால் தான் இப்பொழுது கூட ஒரு பல்கலைக்கழகத்தில் காவி உடையில் இருந்த திருவள்ளுவர் அகற்றப்பட்டு பழைய நிலையில் அது வைக்கப்பட்டிருக்கிறது. எனவே திருக்குறளுடைய சிறப்புகள் என்பது உலகத்தின் ஆக சிறந்த அறிவார்ந்த சமூகத்துடைய ஒன்றாக அதை நாம் பார்த்திட வேண்டும். உலகத்தின் நாகரிகங்கள் கிரேக்க நாகரிகம் என்று சொல்வார்கள், சுமேரிய நாகரிகம் என்று சொல்வார்கள், நைல் நதி நாகரிகம் என்று சொல்வார்கள், ஆரிய நாகரிகம், திராவிட நாகரிகம் என்று சொன்னால் அந்த திராவிட நாகரிகத்துடைய முக்கிய அடையாளமாக திருக்குறள் உப்பாரும் மிக்காரும் இல்லாத இடத்தில் உயர்ந்து நிற்கிறது. அந்த திருக்குறளை நாம் முன்னெடுத்து செல்ல வேண்டிய கடமைப்பாட்டில் நாம் நின்று கொண்டிருக்கிறோம். அதை எடுத்து செல்வதன் மூலமாக நாம் படிக்கின்ற ஒவ்வொருவரும் அதை பரப்புகின்ற இடத்தில் நாம் இன்னும் வர வேண்டும். நான் துவக்கத்தில் சொன்னதை போன்று ஒரு காலகட்டத்தில் படித்த ஆசிரியர்கள் மட்டுமே இருந்த அந்த புத்தகம் இன்றைக்கு பாமரர் மத்தியில் வந்திருக்கிறது. ஆனால் அதன்படி படிக்க வேண்டும், அதை படித்து உள்வாங்கிட வேண்டும் என்பதுதான் இந்த காணொலியின் நோக்கமாக இருக்க வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம் சார்ந்த நிகழ்வாக நான் பதிவு வைக்க விரும்புகிறேன். எனவே அன்பின் தோழமைகளே, நிரம்ப பேச வேண்டிய செய்திகள் இருக்கிறது. திருக்குறளை பற்றி ஆய்ந்து அறிந்து தலை சிறந்த தலைவர் வைகோவுடைய தம்பிமார்களாக இருக்கின்ற நாம் திருக்குறளை இன்னும் முன்னெடுத்து செல்ல வேண்டிய கடமையில் நாம் கடமையாற்றிட வேண்டும். நான் சொன்னதை போன்று என்னுடைய கிராமத்தை சார்ந்த திருக்குறள் எல்லப்பன் அவர்களை அடுத்த காணொலியை நீங்கள் பயன்படுத்தினால் ஒரு தலை சிறந்த உரையை நீங்கள் செவிமடித்தவர்களாக இருப்பீர்கள் என்பதையும் இந்த நேரத்தில் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். எனவே திருக்குறள் என்பது வாழ்வியலுக்கான வழிகாட்டி. திருக்குறள் என்பது எல்லா காலத்திற்குமான ஒரு நூலை எழுதுகின்ற போது இது எந்த நிலப்பரப்பில் எழுதப்பட்டது, எந்த மொழியில் எழுதப்பட்டது என்பது கூட அந்த திருக்குறளில் இல்லை என்பது ஆக சிறந்த பொருளில் ஒன்றாக இருக்கிறது. எனவேதான் திருக்குறள் அது உலக பொதுமறை என்று உலகம் அங்கீகரித்துக் கொண்டிருக்கிறது. அதை முன்னெடுக்க வேண்டிய கடமையில் இருக்கின்ற அரசுகள் அதை இன்னும் சிறப்பாக முன்னெடுத்து செல்லும். நாடு கடந்து இருக்கின்ற நம்முடைய தோழமைகள், இந்த காணொலியில் பங்கேற்றிருக்கின்ற நம்முடைய தோழமைகள் அது இன்னும் சிறப்பாக நீங்கள் செய்து கொண்டிருக்கின்றீர்கள். நாடு கடந்து வாழ்கின்ற நம்முடைய ஈழத்தமிழர்கள் அதை இன்னும் சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள். சமீபத்தில் கூட தென்னாப்பிரிக்காவில் இருக்கின்ற நம்முடைய நண்பர்கள் மாஸ்டர் மெல்வின் அவர்கள் தமிழும் ஆங்கிலமும் இணைந்த திருக்குறள் புத்தகம் தங்களுக்கு வேண்டும் என்று அந்த பல்கலைக்கழகத்தின் அந்த தமிழ் சங்கத்தின் சார்பாக வேண்டுகோள் வைத்தார்கள்.
அந்த புத்தகத்தை தமிழிலும் ஆங்கிலத்திலும் இருக்கின்ற மொழிபெயர்ப்போடு இருக்கின்ற அந்த விளக்க உரை புத்தகத்தை பிஜேபி உலகத் தமிழ்ச் சங்கத்தின் சார்பில் அனுப்புகிறேன் என்று அண்ணாச்சி வி.ஜி. சந்தோஷம் அவர்கள் அதற்கு உத்தரவாதம் தந்திருக்கிறார்கள். எனவே இது போன்ற நிகழ்வுகளில் நம்முடைய திருமண சடங்குகளில் எதையோ நாம் பரிசீலிக்கிறோம். ஆனால் தலைவர் வைகோ அவர்கள் சாதாரண எளிய குடும்பத்தில் திருமணமாக இருந்தாலும் சரி, அல்லது உயர்ந்தபட்ச அதிகாரத்தில் அல்லது அந்தஸ்தில் இருப்பவருடைய திருமணமாக இருந்தாலும் 2 திருக்குறள் புத்தகங்கள் எடுத்து சென்று மணமக்களுக்கு பரிசாக வழங்குகின்ற தலைவனுடைய தம்பிமார்கள் நாம். அதை நாம் கடைபிடிக்க வேண்டும் என்பதும் இந்த நேரத்தில் ஒரு வேண்டுகோளாக நான் வைக்க விரும்புகிறேன். என்னுடைய வீட்டில் மட்டும் ஏறக்குறைய 4 திருவுருள் சிலைகள் இருக்கிறது. ஏராளமான புத்தகங்கள், திருக்குறள் புத்தகங்கள் எல்லாம் இருக்கிறது. குறிப்பாக நாடு கடந்த தேசத்திலிருந்து பைபிளை போன்று ஒரு அற்புதமான ஒரு புத்தகத்தை திருக்குறளும் அதனுடைய மொழியாக்கமும் தமிழுடைய சிறப்புகளையும் வைத்திருக்கின்ற இது போன்ற புத்தகங்களும் நான் வைத்திருக்கிறேன். எனவே இது போன்ற நிகழ்வுகளில் நாம் இன்னும் சிறப்பாக இதை முன்னெடுக்க வேண்டிய கடமையில் நாம் நின்று கொண்டிருக்கிறோம். தயங்கிதான் இதில் நான் உரையாற்ற வேண்டும் என்று ஒத்துக்கொண்டேன். காரணம், நான் சொல்லி நீங்க விளங்கிக் கொள்ள வேண்டிய இடத்தில் இல்லை. உங்களுக்கு தெரியும் எந்த சூழலில் நாம் இன்றைக்கு இருக்கிறோம் என்பது. இருந்தாலும் இதிலிருந்து நாம் கடந்து செல்ல வேண்டிய கடமையில் இருக்கின்ற காரணத்தினால், நம்முடைய பொது வாழ்க்கையில் சமவெளியில் வரவேண்டிய கடமைப்பாட்டில் இருக்கின்ற காரணத்தினால் கொஞ்சம் கொஞ்சமாக இது போன்ற காணொலி கூட்டங்களில் நானும் கலந்து கொண்டு வருகிறேன். நான் இன்னும் சொல்லிக் கொள்வதெல்லாம், நம்முடைய தோழர்கள் உரையாற்றுவதனை காட்டிலும் வெளியில் இருக்கின்றவர்களை நீங்கள் அழைக்கின்றீர்கள். இன்னும் கூடுதலாக வெளியில் இருப்பவருடைய கருத்துக்கள் நம்மை பற்றியும் நம்முடைய அன்பு தலைவர் வைகோ அவர்களை பற்றியும் அறிந்து கொள்வதற்கான தேடுதலாக அது அமையும். இங்கே சகோதரர் ஞானம் அவர்கள் ஒரு செய்தியை சொன்னார். அந்த செய்தி என்னவென்றால், இங்கிலாந்து லண்டனை தலைநகராக கொண்டிருக்கின்ற இன்டர்நேஷனல் ஹியூமானிட்டி டிரைவ் என்று சொல்லப்படுகின்ற அந்த ஒரு நிறுவனம், மனிதாபிமானத்திற்காக செயல்படுகின்ற அந்த நிகழ்வு சில நாட்களுக்கு முன்பாக இது போன்ற ஒரு காணொலியில் 30 நாடுகளை சார்ந்த தலை சிறந்த சொற்பொழிவாளர்கள் பங்கேற்ற அந்த நிகழ்வில் நான் பார்வையாளராகத்தான் அழைக்கப்பட்டேன். நீங்கள் கலந்து கொள்ளுங்கள், பல செய்திகள், இந்திய நாட்டுடைய பொருளாதாரம், உலகத்தின் பொருளாதாரத்தை பற்றி நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய செய்திகள் ஏராளம் இருக்கிறது என்று சொன்னார். மணிசங்கர் ஐயர் அவர்கள் சிறப்பாக பேசினார். நம்முடைய தமிழ்நாட்டை சார்ந்தவர் சிறப்பாக உரையாற்றினார். அந்த உரைக்கு பின்பாக திடீரென்று அறிவிக்கப்பட்ட ஒன்றுதான் அந்த சான்றிதழ். நான் எதிர்பார்க்கவில்லை. நான் அப்படி ஒன்று எனக்கு முன்னேற்பாடாக எதையும் சொல்லவும் இல்லை. எனவே நாம் நம்மை பார்ப்பதை காட்டிலும் உலகம் நம்மை கண்காணித்துக் கொண்டிருக்கிறது, நம்முடைய நடவடிக்கைகள் என்பதை மட்டும் மறந்துவிடாமல், நம்முடைய நிலைப்பாடுகள் என்றைக்கும் தமிழன், தமிழ்மொழி, திராவிடன், இந்த சிந்தனை ஓட்டத்தில் மனிதாபிமானத்தை தொடுகின்ற இடத்தில் நாம் இருக்க வேண்டும் என்பதையும் இந்த நேரத்தில் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். எனவே இப்பொழுது இருக்கின்ற அரசு என்பது ஒரு நல்ல அரசாக அமைய வேண்டும், சிறப்பாக பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதில் எந்த மாற்றுக்கிறதுக்கு இடமில்லை. தொடர்ந்து அந்த பணியை அவர்கள் முன்னெடுத்து செல்வதற்கு தலைவர் வைகோ அவர்கள் தோள் கொடுக்கிறார் என்பதையும் நாம் நன்கு அறிவோம். எனவே தொடர்ந்து இந்த அரசியல் பயணத்தில் இன்னும் நாம் கடக்க வேண்டிய தூரங்கள் நிரம்ப இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். மைல்ஸ் டு கோ பிஃபோர் ஐ ஸ்லீப் என்று சொல்வார்கள். உறங்குவதற்கு முன்பாக நாம் கடக்க வேண்டிய தூரங்கள் நிறைய இருக்கிறது என்பதை போன்று, நாம் வாழ்நாள் முற்று பெறுவதற்கு முன்பாக நாம் கடக்க வேண்டிய தூரங்கள், தலைவர் வைகோ அவர்களுக்காக நாம் செய்ய வேண்டிய பணிகள் ஏராளமாக இருக்கிறது என்பதையும் நான் அன்போடு இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி, சகோதரர் ஞானம் அவர்கள் எடுத்திருக்கின்ற முயற்சிக்கு வாழ்த்துக்களை சொல்லுகிறேன். இந்த காணொலி வாயிலாக உரையாற்றுவதற்கான ஒரு சந்தர்ப்பத்தை எனக்கு உள்ளன்போடு ஓப்போடு வழங்கியிருக்கின்ற அன்பு சகோதரர் ஞானம் அவர்களுக்கும், பங்கேற்றிருக்கின்ற வைகோ அவருடைய கண்ணின் மணிகளான புயலின் முகங்களுக்கும் பூகம்பத்தின் விதைகளுக்கும் என்னுடைய நன்றி அறிதலுக்கு நான் காணிக்காக்க விரும்புகின்றேன்.